ஹை காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்கள் எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறேன். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வந்துட்டு கண்டினியூவாக வீடியோ போஸ்ட் ஆகும். உங்கள் சப்போர்ட் இருக்க வரைக்கும் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி 1 year கம்ப்ளீட் ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த் வந்துச்சுன்னா 1 year கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ மேரேஜ் அந்த ஒரு லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. அந்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளே இறங்குனதுனால என்னால் வந்து என்னோடய சேனலை பார்க்க முடியல. அது என்னென்னு பார்த்து என்னால் ரன் பண்ண முடியல. அந்த ஒரு ஸ்டேஜில் போயிட்டுருக்கும் போது இது பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு என்னால் ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல. இதோட பார்க்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அதை பண்ணணும், அப்போ வீடியோ எடுக்கணும் அப்படின்னும் போது அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பை வந்து இப்போ ரீஃபில் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம சேனலை. நியூவாக ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தேன். பட் ஆல்ரெடி நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த சேனலில் போடுவோம் போஸ்ட்டு. ஸ்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு நல்ல ரீச் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நியூவாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் இப்போ இனிமேல் வந்து கொஞ்சம் டேஸ்க்கு வந்து இந்த சேனல் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் பண்ண போகிறோம். நியூ சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம். அது வரைக்கும் இந்த ஓல்டு சேனல்லையே வந்து என்னோடய வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ரீச் பொறுத்த வரைக்கும் ரீச் வந்து நீங்கள் கொடுக்குறதுல தான் இருக்குது. நீங்கள் நல்ல ரீச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சேனலே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு சேனல் ஓப்பன் பண்ணணும். வேறு சேனல் ஓப்பன் பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணணும். ஸோ இந்த சேனல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இருக்குது, இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என் கூட வந்து சப்போர்ட் பண்ணி என்னை வந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்து மானிட்டைஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூவாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் என்கிட்டேருந்து கண்டிப்பாக கண்டினியூவாக வீடியோ வரும். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது என் லைஃப்பில். எல்லா அப்டேட்ஸும் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிங்க. என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னால் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணி என்னோடய அச்சீவ்மெண்ட் எல்லாமே சொல்ல முடியும். என்னோடய ரிவ்யூஸ் அண்ட் ஷேரிங் மெமரிஸ் அது எல்லாமே சொல்ல முடியும். எனக்கு மேரேஜ் ஆகி 1 year ஆக போகுது இல்லையா, அந்த 1 year மெமரிஸ், அந்த 1 year எப்படி இருந்துச்சு, எனக்கு எப்படி மேரேஜ் ஆயிடுச்சு, மேக்ஸிமம் ஆஃப் த வீடியோஸ் என்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் நான் மொத்தமாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ பிஸியாக இருக்காங்க. அவங்க ஒரு ஒர்க் ரிலேட்டடாக போயிருக்காங்க. ஸோ நல்லா அவங்கள இன்ட்ரோ கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லாங் வீடியோவில் அவங்கள இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்துட்டு சிங்கிளாக இருந்து ஃபேமிலி அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட சேனல் வந்து கப்புள் விலாகாக மாறப்போகுது. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் பார்ப்போம். கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு வர வச்சா லைட்டாக வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புது ஆள் கிடையாது, எப்பயோ வந்தவங்க தான். அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு இன்ட்ரோ வீடியோ தான், ரொம்ப லாங்காக அளவளவலும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சேனலுக்கு ரீச் கொடுத்தாலே கண்டிப்பாக நான் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறேன். என்னோடய லைஃப்லேயும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. என்னை சுற்றியுமே இப்போ இந்த பேக்ரவுண்டுமே உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே நிறைய அப்டேட் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோலேயே சொல்ல முடியாது. ஒன்று ஒன்றா கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் ஸ்டில் நிறைய எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ டெலிவர் பண்ணுறேன். என்னுடைய லைஃப்பில் நடந்த நிறைய விஷயத்தோட மெமரிஸ் வீடியோஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆல்ரெடி என்னோடய ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனோட வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நான் வந்து வீடியோ ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வீடியோ தான் போடணும் அப்படின்னு ஒரு இதில் இருந்தேன். அதனால் வந்து நம்ம போடுறோமோ இல்லையோ, ஸ்டார்ட் பண்ணுறோமோ இல்லையோ, ஏதோ ஒன்று நான் அந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் சிறுவாபுரி போய் சாமிக்கிட்ட பிளெஸிங் வாங்கின வீடியோ இன்றைக்கி தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ என்றைக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர். ரொம்ப வேலை பேசுவேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ட்ரிக் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் பாய், see you, take